பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவின் சமாதானம். இன்னைக்கு தவக்கால பயணத்தில் 6வது நாளில் நாம் பயணிச்சுக்கிட்டு வரோம். இன்னைக்கு நாம் தியானிக்கவிருக்கிற வசனம் மத்தேயு புத்தகம் 6வது அதிகாரம் 7-8 வசனங்களில், நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அதிகம் பிதற்ற வேண்டாம். ஏன்னா சில பேர் தான் அந்த ஜெபம் செய்யும் போது அதிகமாக பிதற்றுவார்கள். பிற இனத்தாரை போல நீங்கள் பிதற்ற வேண்டாம். நீங்கள் கேட்பதற்கு முன்பமே உங்கள் தந்தைக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்கன்றது தெரியும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து இன்னைக்கு தெளிவாக நமக்கு சொல்லுகிறார். அவர் எப்படி ஜெபிக்கணும் அப்படின்றது தான் இன்னைக்கு நமக்கு வெளிப்படுத்துகிறார். குறிப்பாக எல்லாத்துக்குமே தெரியும், கர்த்தர் கற்பித்த ஜெபம். அந்த ஜெபத்தை சொல்லி கொடுக்கிறார். அந்த ஜெபம் 2 பகுதிகளாக இருக்கிறது நமக்கு தெரியும். ஒன்று, தேவனாகிய ஆண்டவரை நாம் போற்றுவதற்குரிய 3 வாக்கியத்துக்குள்ள அது இருக்குது. விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது நாமம் போற்றப்படுக, உமது ராஜ்யம் வருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. இது ஒரு பகுதி. 2வது பகுதி, எங்கள் அனுதின உணவை இன்று எங்களுக்கு தந்தரலும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்பவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தரலும். எல்லா புகழும் மாட்சியும் இறைவனுக்கே அப்படின்றது தான் அந்த ஜெபம். அப்போ அதில் ஏற்கனவே 3 பகுதிகளாக பார்க்கலாம். ஒன்று, கடவுளை தேவனை புகழ்வது, அவரை மாத்திரமே ஆராதிக்கிறது, அவர் பரிசுத்தர் அப்படின்றத டிக்ளேர், அவருடைய பெயரே பரிசுத்தர். இது எல்லாத்துக்கும் தெரியும். கடவுள் பெயர் என்னதுன்னு கேட்டிங்கனாக்கா சில பேர் என்னென்ன பேரெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அவருக்கு நல்ல உகந்த ஒரு பேர் எதுன்னு கேட்டிங்கனாக்கா பரிசுத்தர், அதுதான் அவருடைய பெயர். பிறகு நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறது. என்னது? எங்கள் அனுதின உணவு. அனுதின உணவுன்னா நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னாக்கா டெய்லி நம்ம சாப்பிட்ற ஆகாரம். ஓகே, அது மட்டும் கிடையாது, ஆவிக்குரிய உணவுகளும் இருக்குது. அப்போனா திவ்ய நற்கருணை, அதுவும் நம்ம டெய்லி அது என்னன்னாக்கா நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு எப்பொழுதும் பலப்படுத்தப்படணும். டெய்லி உணவு அதுவும் அதில் சேரும். இன்னொன்று, நம்ம ஆண்டவருக்குள்ள இறை வார்த்தை, மன்னா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஆண்டவருடைய வார்த்தை. பிறகு நான் பிறரை மன்னிப்பது போல, நம்ம யாரையெல்லாம் மன்னிக்கிறோம். இப்போ ஆண்டவர்கிட்ட எப்படி கேட்குறோம்? ஆண்டவரை என்னை மன்னிச்சிருங்க, நான் பாவி. எப்படி மன்னிக்கணும்? நான் பிறர் குற்றங்களை மன்னிப்பது போல நீங்கள் என்னை மன்னிங்க. அதுதான் தட் மினிமம் ரிக்வயர்மெண்ட்டே. அதுதான். அதாவது இந்த ரிக்வயர்மெண்ட் ஃபுல்ஃபில் பண்ணலைனாக்கா நம்ம ஆண்டவர்கிட்ட எதையுமே கேட்க முடியாது. ஏன்னா இந்த வசனங்களுக்கு பிறகு ஆண்டவர் சொல்கிறாரு, பிறர் குற்றங்களை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் பரலோக தந்தை உங்களுடைய குற்றங்களை மன்னிக்க மாட்டார். அப்போ தெளிவாக சொல்லிட்டாரு, நம்முடைய பாவம் நாம் பிறரை மன்னிக்கும் பொழுது தான். இப்போ நிறைய பேர் ஹீலிங்காக வருவாங்க. ஹீலிங் நிறைய இடத்துல அற்புதமாக நடக்கிறதுக்கு ஒரு சில இடத்துல நம்ம பார்க்கலாம். பிறரை மன்னிக்கும் பொழுது நீங்கள் யாரோ மன்னிக்காமல் இருந்தீங்கன்னா உடனே அவங்களுக்கு மன்னிப்பு கேட்டுருங்க, மன்னிப்பு கொடுத்துருங்க, ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. கண்டிப்பாக ஹீலிங் நடக்கிறத பார்த்தே ஆவீங்க, நீங்களும் அதுக்கு சாட்சி சொல்வீங்க. இதெல்லாம் ஒரு பரலோகத்தினுடைய ரகசியங்கள். ஸோ இது இந்த வசனம் சொல்லுகிறது. அப்போ கடவுள் இன்னைக்கு அதில் கடைசி இன்னொரு விஷயம் வருது, தீயோவனிடமிருந்து எங்களை விடுவித்தரலும். ஏன்னா நம்ம தான் நிறைய வழிகளை திறந்து விட்டுருக்கோம்ல. இந்த அசுத்தமானவன், அதாவது இந்த சாத்தான் நம்மளை சோதிக்கிறதுக்கு அவன் எப்போதும் ஆண்டவர் முன்னுக்கு போய் நின்றுட்டு இருக்கான். அவனால் ஆண்டவர் முன்னுக்கு போய் நிற்க முடியாது. அவன் ஏன் ஆண்டவர் முன்னுக்கு போய் நிற்கிறான்னா, நம்ம அநேக நேரத்தில் வழிகளை திறந்து விடுறதுனால அந்த வழிகளை பயன்படுத்தி நம்மளை பற்றி குற்றம் சாட்டுவதற்காகத்தான் அங்கே போய் நிற்கிறான். இயேசு கூட அவருடைய பாடுகளுக்கு முன்னுக்கு பேதுருக்கிட்ட சொல்வார், பேதுரு, சாத்தான் உன்னை சோதிக்க ஆல்ரெடி பெர்மிஷன் வாங்கிட்டான், உனக்காக நான் ஜெபிக்கிறேன், நீ சோர்ந்து போகாதபடியாக ஜெபிக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் யாருக்கும் எந்த துன்பமும் வருவது கிடையாது. ஆனால் அநேக துன்பங்கள் ஏன்னா நம்மளே அந்த வழியை திறந்து விடுறதுனால தான். அப்போ ஆண்டவர் அதுக்கான வழி, அந்த அனுமதி கொடுக்குறார். ஆனால் நம்மளை மேற்கொள்றதுக்கு சாத்தானால முடியாது. இப்போ அந்த அனுமதி ஆண்டவர் கொடுத்தாலும் நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு சொல்லி அவருடைய இரக்கத்துக்குள்ளே போகும் பொழுது அதையும் அவரே மீட்டு கொடுக்குறார். பிரைஸ் தி லார்ட். இதை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இயேசு கிறிஸ்துவும் அப்படிதான். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவோடைய அந்த பரிசுத்த ரத்தத்தினாலே நம்ம கழுவப்பட்டிருக்கிறோம் இல்லையா. இந்த ஜபத்தின் வழியாகத்தான் நம்ம ஆண்டவரோடு கூட பேச முடியும். அதிகமாக பிதற்ற வேண்டாம் அதுக்குன்னு சொல்லிட்டு சோம்பேறியாக ஜபிக்காமல் இருக்கிறது இல்லை. எப்போ பார்த்தாலும் இந்த ஜபத்தை மட்டும் சொல்கிறது இல்லை. இந்த ஜபம் ஒரு முன்னோடி ஜபம். ஆனால் இதை ஒட்டியே பல ஜபங்களும் இருக்கிறது. அதுவும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இது சோம்பேறி ஆக்கிறதுக்காக கடவுள் கொடுக்கல. அதிகமாக பிதற்ற வேண்டாம், நம்ம கேட்கறது தெளிவாக கேளுங்க, அதுதான் ஆண்டவருடைய நோக்கமாக இருக்கிறது. அப்போ இன்னைக்கு முதல் வாசகத்தில் நம்ம பார்க்குறோம், பரலோகம் நமக்குன்னு ஒரு சில திட்டங்களை வச்சிருக்குது.
இந்த உலகத்துக்குள்ளே வரும்பொழுது ஏன் நம்மளை அதிகமாக பிதற்ற வேண்டாம், ஏன் அதிகமாக பேச வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாருன்னா, நம்ம ஜெபத்தில் அவரை போற்றுவதற்கு, அவரை ஆராதிக்கிறதுல அதிகமான நேரத்தை செலவிடணும். சும்மா ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறது கூடாது. இப்போ சங்கீதக்காரர் என்ன சொல்லுவார், 7 தடவை ஒரு நாளைக்கு ஜெபிக்கணும்னா 3 தடவை தான் கேட்பாராம். மீதி 4 தடவை ஆண்டவர் ஸ்தோத்திரம் மட்டும்தான் பண்ணுவாராம். ஆனால் நம்ம போகிறப்பெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்போம். வசனம் சொல்லுது, நீங்கள் கேட்பதற்கு முன்பமே உங்கள் தந்தை அதை அறிகிற வல்லவராக இருக்கிறார். நீங்கள் கேட்குறதுக்கு முன்னுக்கே உங்களுக்கு என்ன தேவைன்னா ஆண்டவருக்கு நல்லாகவே தெரியும், தெளிவாகவே தெரியும். அதை விட ரொம்ப முக்கியம், கடவுள் ஏற்கனவே சொல்லிட்டார். எசாயா புத்தகம் 55வது அதிகாரத்தில் தெளிவாக சொல்லிட்டாரு, மேலிருந்து எப்படி ஒரு மழையும் பனியும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு அது பூமியில் நனைஞ்சி இருக்கிற வயல்கள் பயிர்கள் எல்லாம் வளர்ந்து செழிப்பாகி மனிதனுக்கு தேவையானதை கொடுக்கிற வரைக்கும் திரும்பி போகாது. அதே போல தான் கடவுளுடைய வார்த்தை, அந்த வார்த்தை இந்த மண்ணுலகுக்கு வந்து அது நமக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்காம திரும்பியும் கடவுள்கிட்ட அந்த வார்த்தை போகாது. அப்போ ஆண்டவர்கிட்டமிருந்து நமக்கு டெய்லி நமக்கு ஒரு வார்த்தை கிடைக்கிறது, அபிஷேகம் கிடைக்கிறது. அது கண்டிப்பாக நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அது ஆண்டவர்கிட்ட வருதுன்னா அது கண்டிப்பாக ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். ஸோ இதுதான் நம்முடைய விசுவாசம், நம்பிக்கை. அப்போ அதனால் மனசை போட்டு குழப்பிக்கிட்டெல்லாம் கேட்கணுன்ற அவசியமே கிடையாது. விசுவாசத்தோடு கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய திட்டம் இந்நாள் வரையில் நடத்தி வந்தீங்களே, இனியும் நீங்கள் நடத்துங்கப்பான்னு விசுவாசத்தோடு கேளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.